வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய 5 ஏக்கர் 50 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வருஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இது பாதைங்க, அதாவது பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 200-250 மீட்டர் தொலைவில் ஒரு பாதை இருக்குங்க. அது இல்லாமல் இன்னொரு பாதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 வழிச்சாலையிலேருந்தே வந்துடும். அதனால் 2 பக்கம் பாதை வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல அருமையான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் டு அரூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 4வேங்க. அதில் புதுப்பட்டிக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. அரூர் போவோன்னா அதுக்கு முன்னாடியே புதுப்பட்டி பள்ளிப்பட்டி அடுத்த புதுப்பட்டி அருகில் அமைந்துள்ளது. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 மீட்டர் வருங்க தொலைவு. அதுமாதிரி உள்ளுக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி 17 அடி அகல பாதை வசதி இருக்குது. இது பொது பாதைங்க, ஏன்னா எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட பாதை. உள்ள இதில் பார்த்திங்கனாக்கா 4-5 தோட்டங்கள் இருக்குது, எல்லோரும் போவாங்க, பொது பாதை. அதனால் தடை பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இதில் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 40-50 காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது. தனி கிணறு, இலவச மின்சார வசதியோடையே அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு போர்வெல் வசதியுமே இருக்குங்க. நல்ல தண்ணீர் வசதி சூப்பராக இருக்கும். கிணறு போக மீதி உள்ள 5 ஏக்கர் சுமார் வரும். எல்லாமே கரும்பு பயிரிட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி 5 ஏக்கர் கரும்பு பயிர் செய்யணும் அப்படின்னாக்கா தண்ணீர் வசதி இல்லாமல் கண்டிப்பாக செய்ய முடியாது. இல்லைனாக்கா இந்த சம்மர் சீசனில் எல்லாம் காஞ்சிடும். இந்த சம்மரில் கூட தண்ணீர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மேலேயே இருக்குங்க நீர்மட்டம். அது மாதிரி அருகாமையில் பார்த்திங்கனாக்கா வீடுகள் பாருங்களேன், பக்கத்துலலாம் வீடுகள் கட்டி குடியிருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்கனாக்கா பாக்குத்தோப்பு அமைச்சிருக்காங்க. பாக்குத்தோப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா காப்பு ஓட்டுற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், இது காலையிலேருந்து ஆல்ரெடி மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது, ஓடிட்டுருக்குங்க. அது மாதிரி நீங்கள் இந்த தோட்டமே கூட 5 ஏக்கராவுமே நீங்கள் பாக்குத்தோப்பு அமைக்கலான்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக அமைச்சிக்கலாங்க, சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த லேண்டினுடைய சென்ட்ரல், அதாவது ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகுங்க. அது ஒன்று தாங்க இதில் உள்ளது. மற்றபடி பாதை ஒட்டி தென்னை மரங்கள் இருக்குது, வரப்பில் தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. இல்லாமல் கொய்யா மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொய்யா மரங்கள் வருங்க. வீடு நம்ம தான் அமைச்சிக்கணுங்க, வீடு எதுவும் கிடையாது. பாருங்கள், சைடில் பாக்குத்தோப்பு இருக்குது. அது மாதிரி சூப்பரான தோப்பு அமைச்சிக்கலாம். 4 வழிச்சாலையிலேருந்து மிக மிக அருகாமையில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ரீவேல்யூ நல்லாயிருக்கும். இன்றைக்கி 4 வழிச்சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கர் 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா சொல்கிறாங்க. சென்ட்டு 4 லட்சம் 5 லட்சம் சொல்கிறாங்க. அதனால் இது பார்த்திங்கனாக்கா அதுலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால விவசாயத்துக்காக ஒரு நாளைக்கு அருமையான ஒரு முதலீட்டுக்கேற்ற அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும். சூப்பராக இருக்கும் இடம். பாருங்கள், இடம் முழுமையாக பார்த்துருங்க. பார்த்துட்டு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேரடியாக வாங்க. இதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கர் விலை 65 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. அது ஃபிக்ஸட் கிடையாது, கொஞ்சம் ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது. கொஞ்சம் ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நம்மகிட்ட வீடுகள், வீட்டுமனைகள், தோட்டம் எல்லாமே நம்மகிட்ட நிறைய அவைலபிள் இருக்குங்க. அது மாதிரி உங்களுடைய லேண்ட் எதை விற்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள், சிறப்பான முறையில் சேல் பண்ணியும் கொடுத்துடலாம். பாருங்கள், சென்ட்ரலில் பாதை, சூப்பரான இடம்லாம் நல்லா இருக்குங்க. பைபாஸுக்கும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரீவேல்யூ ஒரு நாளைக்கு சூப்பராகவும் இருக்கும். இடம் பார்த்துட்டு பிடிக்குது அப்படின்னாக்கா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.